இன்றைய வேத வசனம் கொலோசேயர் 1:17. அவர் எல்லாவற்றிற்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது. என் அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய வார்த்தை இன்று எங்களிடம் கடந்து வருகிறது. இந்த வசனம் இயேசு கிறிஸ்துவின் தெய்வீகத்தை வெளிப்படுத்துகிறது. அவர் படைப்புக்கு பிறகு வந்தவர் அல்ல, அவர் எல்லாவற்றிற்கும் முன்பே இருந்தவர். அவர் நேரத்திற்கும் காலத்திற்கும் இடத்திற்கும் அப்பாற்பட்டவர். பூமி, விண்மீன்கள், மனிதர் உயிர்கள் அனைத்தும் அவராலே உண்டானவைகள். மேலும் அவற்றை அவர்தான் தாங்கி நிலைநிறுத்துகிறவராய் இருக்கிறார். வார்த்தையானவர் எப்பொழுதுமே இருந்தவர், எல்லாமாம் அவருக்குள்ளே நிலை நிற்கின்றன. அவர் இல்லாமல் ஒன்றுமே இல்லை. வார்த்தையின் வடிவாய் உருவான தெய்வமாய் இருக்கிறார். நம் வாழ்க்கையில் ஆரம்பமும் முடிவும் அவரே. நாங்கள் அநேக நேரங்களிலே சோர்வடைகிற ஜனங்களாயிருக்கிறோம். அவரே எங்களை நடத்துகிறவராய் தாங்குகிறவராய் இருக்கிறார். நாம் உடைந்து போகும் நேரத்தில் அவர் நம்மை சேர்த்து கொள்ளுகிறார். நாம் வழி தவறும் போது அவர் உங்களை நல்வழிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். அவரே அன்றி ஒரு தெய்வம் இல்லை. அவரே எங்களை நடத்துகிற தெய்வம். அவரை நாடுகிறவர்களை அவர் ஒருபோதும் எங்களை வெட்கப்பட விடுகிற தெய்வம் அல்ல. இன்றைய மனிதன் எல்லாவற்றையும் கையில் வைத்திருப்பதாக நினைக்கிறான். தொழில், அறிவு, செல்வம், ஆனால் மன அமைதி இல்லை. உறவு உடைந்து போன நிலையில் மனிதன் காணப்படுகிறான். ஆன்மீக வறட்சி இங்கு அதிகமாய் பெருகிக் கொண்டிருக்கிறது. ஏன் தெரியுமா? அவன் வாழ்வின் மையத்தில் கிறிஸ்து இல்லை. கிறிஸ்து நம் மையத்தில் இருந்தால் தான் வாழ்க்கை உறுதியாயும் அர்த்தமுள்ளதாயும் சமாதானமாய் இருக்கும். அவர் நம் குடும்பத்தின் இணைப்பாய் இருக்கிறார். நம் இருதயத்தின் உறுதியே இயேசு கிறிஸ்து. நம் ஆத்துமாவின் உயிர் அவர் ஒருவர்தான். அவரை தெய்வமாக கொண்ட ஜனங்கள் பாக்கியம் உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். அவரே ஆதியும் அந்தமும் அல்பாவும் ஒமேகாவுமாய் இருக்கிறார். என் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவே நம் வாழ்வின் மையம். அவர் இல்லாமல் நாம் சிதறி போகிறோம். ஆனால் அவர் உள்ளதை நாங்கள் ஏற்றுக்கொண்டு அவரை முழுமையாய் தெய்வமாய் கொண்டால் அவரே எங்களை நடத்துகிறவராய் இருக்கிறார். அவர் எல்லாவற்றிற்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது. அதனால் அவருடைய வழிகளிலே வந்து விடுதலைகளை பெற்றுக்கொள்ளுங்கள். அல்லேலூயா.